ஹலோ சார், அர்ஜென்ட்டா என் புருஷனை கொல்லணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்னம்மா புருஷனை கொல்லுமா? ஆமா சார். எதுக்குமா? கொரட்டை விட்டுட்டே தூங்குறான் சார். அவன் தொல்லை தாங்க முடியல. கொரட்டை விட்டா கொலை பண்ணுமா? அடச்சி போன வீடு. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்ற பாரு. கொரட்டை விட்டுறதுலாம் கொலை பண்ணணும்னா எங்க மாமாவெல்லாம் 5 வருஷம் முன்னாடி கொலை பண்ணுங்க எங்க அக்கா. டேய் பைடா போன. எதுக்கு கொலை பண்ணணும்னு ஒரு யோசனை போயிடுச்சுடாப்பா. கஸ்டமர் கிட்ட சாப்பிட்டா பேசணும். போன் வந்துச்சு பாத்தியா? பேசுவா. ஹலோ, யாரை கொல்லணும், எதுக்காக கொல்லணும்? சார், நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான். அவனால என் குடும்பமே சீரழிஞ்சிரும் போல இருக்கு. அவனை இமிடியேட்டா கொல்லணும். சூப்பர். இதுலயே ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு அவ ஒத்துக்குவாளா? ஒத்துக்குவா. முதல்ல அம்மாட்ட பேசி ஜிபே அனுப்ப சொல்லு. இங்க பாருங்க, நம்ம கிட்ட பேரெல்லாம் பேசக்கூடாது. 5 லட்சம் ரூபா ஓகேவா? 5 lakhs அட்வான்ஸா முதல்ல கொடுத்துறேன் சார். பேலன்ஸ் அமௌண்ட் மர்டர் பண்ணோனே 5 lakhs கொடுத்துறேன். 10 lakhs டோட்டல் 10 lakhs சார். ஆமாமா 10 lakhs. என்ன மாப்ள, எவ்வளவு பெரிய பட்ஜெட் பண்ண போறோம்? 10,000 ரூபாய் தரேன்டா. 10 லட்சம் ரூபாய் கேளு மாப்ள. யோ, ஆங்கில இந்தியன் ஆண்டியை வச்சிருந்தியா? கொஞ்சமாவது ஆங்கிலம் கத்துக்கினியா? 10 lakhsனா 10,000 இல்ல, 10 லட்சம். 10 லட்சமா? அந்த புறம்போக்கால் அவன் எவ்வளவு பாதிச்சிருந்தா அவன் 10 லட்சம் ரூபாய் தரணுவான். மாப்ள முதல்ல போட்டோ அனுப்ப சொல்லு. தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட நியாயமா பண்ணலாம் மாப்ள, நியாயமா பண்ணலாம். உங்க ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, போட்டோ அனுப்புங்க. ஆல்ரெடி போட்டோ அனுப்பிட்டேன் சார். என்ன இன்னும் அக்யூஸ்ட் மூஞ்சி வர காணோம். போட்டோவே இப்படி சுத்துது. இவன் எத்தனை பேர் கூட சுத்தி இருப்பான்? என்னையா இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க? உன் போட்டோவே கொல்றதுக்கு அனுப்பியிருக்கானுங்க. நீ எப்படி அங்க போன? சாரி மாப்ள, லாக்டவுன்ல கீப் சேஃப் பண்ணாங்களா? அதான் மாப்ள உங்க அக்கா விட்டுட்டு அவள்கிட்ட போயிட்டேன். ஐயோ 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 அக்கா, நீ ரொம்ப பாவங்க. ஏய் யாழினி வா வா வா. ரூம்ல ஸ்வீட் வச்சிருக்கேன், தர வா. எங்க அம்மா குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்க. கை வைக்காத போடா. அடிச்ச யாருன்னு கேட்க அப்பா மேல தானே அது. நீ உனக்கு குட் டச் பேட் டச் வேற கேக்குதா? இனி உனக்கு எல்லாம் பேட் டச் தான், புரிஞ்சுதா? அண்ணா இன்னும் கொஞ்சம் போடுங்க அண்ணா, ரொம்ப பசிக்குது. இல்லம்மா, சாப்பாடு காலி ஆயிடுச்சு. பசி அரிஞ்சு சாப்பாடு தாரீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தாய். சார், அடுத்த பேஷண்ட் அனுப்புங்கம்மா. ஏற்கனவே உள்ளதான் சார் இருக்காங்க. இங்க யாரும் இல்லையம்மா. உள்ளதான் சார் வந்தாங்க. நீ அப்புறம் இல்ல, யார் நீ? யாருன்னு தெரியல, என்ன யாருன்னு தெரியல. நீ செத்துப்போ. என் குழந்தைய பாத்துக்கிறேன்னு நீ சொன்னல. அட்லீஸ்ட் அவ எங்க இருக்கானாவது போய் பாத்தியா? நான் போய் பாத்துக்கிறேன். தேவையில்லை. அவ சேர வேண்டிய இடத்துல சேஃபா இருக்கா. நீ போக வேண்டிய இடத்துக்கு போ. இப்படிதானே அன்னைக்கு நானும் கெஞ்சினேன். இறக்கமே இல்லாம கொன்னுட்டீங்கல்ல.
நீ சாக போற. மேடம் மேடம் ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ். டாக்டர் இருக்காரம்மா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள பேஷண்ட் இருக்காங்க. ஏமா உங்க டாக்டர் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? உள்ள இருக்கிற பொண்ணை வெளியே வர சொல்லு. சார் என்ன சார் சொல்றீங்க? இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து காட்டுமாமா, அப்பதான் எனக்குலாம் பயப்படும். சார் சார் நீங்க போங்க சார். ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ். என்ன மாப்பிள்ள அக்ரிமெண்ட் போட வந்த இடத்துல ஆளையே போட்டுட்டா? செத்துட்டான் மாமா. வா இப்படி ஓடிடலாம். சார் இந்த 2 பேரும் தான் டாக்டர் ரூம்ல இருந்து கத்தியோட ஓடி இருக்காங்க சார். இவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார், பெரிய அக்யூஸ்டுங்க இவங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் டாக்டரை கொலை பண்ணியிருக்கணும். இவங்களை பிடிச்சா எல்லா உண்மையும் வந்துடும். சரி, நீங்க உங்க வழியில இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சார். நாங்க எங்க வழியில தேடுறோம். நான் வரேன் சார். ஓகே மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தைங்கள உடனே தத்தெடுக்க முடியாது. அதுக்குன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நான் மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன். நான் வெறும் இன்சார்ஜ் தான் மேடம். அப்போது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஓகே மேம். You wanna go? Come. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஒன்றும் வேண்டாம். ஏன்? ஏன்னா எல்லாரும் என்ன அன்லக்கின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க வாங்கி தர போறீங்கன்னா நாளைக்கு யார் வாங்கி தர போறா? அதனால எனக்கு வேண்டாம். நான் அப்பவே சொன்னல நீ அன்லக்கின்னு. பாய். நீ அன்லக்கி இல்ல, லக்கி தான். ஓகே அண்ணா, ஒன் கால். ஹலோ, சாரி பைக் ஓடிட்டு இருந்தா அதான் ஃபோன் எடுக்க முடியல. மாமா அதோ நிக்கிறாளே அபர்ணா. ஆமா, அவ உன் கண்ணுக்கு தெரியலா? மாப்பிள நல்லாவே தெரியறா மாப்பிள. இல்ல மாமா, நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியலா இல்ல எல்லாரும் கண்ணுக்கும் தெரியலான்னு தெரியலையே. டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? பாத்துடலாம். பிரதர் ஒரு நிமிஷம். அங்க வெள்ளை கலர் சட்டை போட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அவ உங்க கண்ணுக்கு தெரியலா? லூசானி எவ்வளவு கண்ணுக்கு லட்சணமா தெரியறா, அவளை போய் தெரியுதான்னு கேட்டு முட்டா பயல.